சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. மெட்ரோ ட்ரெயினில் ஒரு இளைஞர் உட்காந்து கஞ்சா விழுக்கிறாப்புல. பப்ளிக்காக அவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. என்ன பாதுகாப்பு? ஒரு எம்பி 2 எம்பி சொல்லையா தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பி உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல. நீங்கள் 40 எம்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்நேரம் நீங்கள் 40 உங்களோட இதை பயன்படுத்தி எவ்வளோ நிதிகளை நீங்கள் வாங்கி தரணும். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா திரும்ப அப்படியே பதில தூக்கி பாஜக மேலே போறீங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடாத நான் உங்களுக்கு எல்லாமே பண்றேன்னு சொல்லி தான் ஓட்டை வாங்கினீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. உனக்கு தானே நான் ஓட்டு போட்டேன். நீ என்ன பண்ணுன? இன்னும் 1.5 வருடங்கள் தான் இருக்கு. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 26 தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் தான் இருக்குது. நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லை. எங்களை அவமானம் மட்டும் தான் நீங்க செய்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கான பாடம் உங்களுக்கு போட்டுருக்கோம். இவங்கெல்லாம் உள்ள வரதுன்னா தான் சார் போயிட்டாங்க. ஏவிஎம் போயிட்டாங்க. சவுத்ரி போய் எங்கே சார் போனாங்க? பெரிய ப்ரொடியூசர்லாம் இவங்களால காணாமல் போயிட்டாங்க சார். இவங்க உள்ள வந்தாங்க. ரியல் எஸ்டேட் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு சார். G2 உள்ள வந்ததுக்கப்புறம் எங்கே சார் ரியல் எஸ்டேட்டு? இவங்க வந்து உள்ள நுழையல அப்படி தான் சார் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நாங்கள் தான் பண்ணணும். சவுத் இந்தியாவில் எங்கே ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா எந்த இடத்துலையும் இவ்வளவு தேர்ச்சி சதவீதம் இல்லை. தமிழ்நாட்டில் 89,198 பேர் நீட்டில் பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ என்ன சார் சொல்றீங்க? நீட்டில் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட இங்கே அதிகமாக பாஸ் ஆகிறாங்க. மாணவர்கள் அந்த அளவுக்கு திறமை இருக்கு. நீங்க திறமையான மாணவர்களை நீட்டுக்கு படிக்காத நீங்க சொல்லியே 89,000 பேர் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க உற்சாகப்படுத்துனீங்கன்னா இல்ல நீங்க படிங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வருவாங்க சார். சார் விஜய்க்கு நானே கேட்கணும் சார். விஜய் வந்து ஒரே ஒரு எண்ணத்தை நோக்கி போறாரு சார். இங்கே பிஜேபி எதிர்த்தா ஓட்டு வாங்கிலாங்கிற எண்ணம் வந்து விஜய்க்கும் இருக்குது சார். அதனால தான் சார் ஒன்றிய அரசெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அவரும் அதே திராவிட கொள்கையை கையில் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறார் சார். இந்த ஃபார்முலாவை அவருக்கு வந்து அது வந்து பெரிய சௌகரியாக இருக்கும் சார். விஜய் வந்து நாளைக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டா இருப்ப. நாளைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கணும் சார். மொதல் பிரஸ் மீட்ல அவரோட முகத்திர கிளீதா இல்லையான்னு பாருங்க சார். மொதல் பேட்டியில அவரோட முகத்திர கிளீன் சார். அவரால் எந்த ஒரு அரசியல் பேசிக்கான நாலேஜ் இல்லாமல் அவர் பொலிட்டிக்கல் வராரு சார். TN News 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் இளைஞரணி மாநில செயலாளர் திரு வடிவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அப்போ தமிழகம் வந்துட்டு ஒரு அமைதி பூங்காவை தான் நிலவுகிறது. நீங்க தான் வந்துட்டு விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரகுபதி அவர் சொல்றாரு, சட்டத்துறை அமைச்சர். எப்படி பாக்குறீங்க? ஏன் வந்துட்டு பாஜக வந்துட்டு மாறா கருத்து வந்து தெரிவிக்கிறீங்க? என்ன காரணம்? பாஜக காரங்களை விட்டுருங்க. பாஜக காரங்களை விட்டுருங்க. பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? அமைதி பூங்காவா இருக்கா இல்லை இங்கே வந்து அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கான்னு பொதுமக்கள்கிட்ட கேட்போம். டெய்லி ஒரு கொலை, 2 கொலை, 3 கொலை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் 3 கொலை. காங்கிரஸ்காரர் வெட்டி கொலை, பாஜகக்காரர் வெட்டி கொலை, அதிமுககாரர் வெட்டி கொலை. ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை ரோட்டில் வச்சு வெட்டி கொள்றாங்க. இன்ன வரைக்கும் அந்த விசாரணை முடியலை. காங்கிரஸ் கட்சி எங்களோட மாற்று கட்சியாக இருந்தால் கூட காங்கிரஸ் கட்சியோட ஒரு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார்ங்கிறவரை வெட்டி கொன்று தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. இது வரைக்கும் ஒரு நபரை கூட கைது செய்யலை. என்ன முகாந்திரம் என்னன்னே தெரியல. நாங்கள் சிபிஐயை விசாரிக்க சொல்கிறோம். உங்களால் விசாரிக்க முடியல. சிபிஐ விசாரணை சொல்லி ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அதில் ஈகோ பிரச்சனை. உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னாலும் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிறத நீங்கள் அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க. என்ன அமைதி பூங்காவாக இருக்குது? இங்கே கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் தினசரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் குடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? காசுக்காக கொலைகள் பண்ண தான் செய்வான். ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு 3 லட்சம் 3 வருஷம் போயிட்டு வந்தால் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு கூலிப்பட்டியில் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிட்டோம்னா ஒரு 10 லட்ச ரூபாயோ 20 லட்ச ரூபாயோ நமக்கு காசு வந்துடும். குடும்பத்தை நடத்திக்கலாம். நம்ம ஒரு 30 நாளோ 40 நாளோ உள்ளே போய் இருந்துட்டு ஜாமீனில் வெளில வந்துடலாம். அப்படிங்கிற மைண்ட் செட்டை இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு விதைச்சிட்டாங்க. இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட சமூக அக்கறையே இல்லாத அளவுக்கு திமுக கொண்டு போயிருச்சு. மெட்ரோ ட்ரெயின் சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. மெட்ரோ ட்ரெயினில் ஒரு இளைஞர் உட்காந்து கஞ்சா விழுக்கிறாப்புல. பப்ளிக்காக அவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. என்ன பாதுகாப்பு? அது கேமரா இருக்குன்னு தெரியும், கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும் மெட்ரோவில் ஃபுல்லாக வாட்சபிள். அதில் ஒரு இளைஞர் வந்து கஞ்சாவை அடிக்கிறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குது, எந்த அளவுக்கு கஞ்சா கிடைக்குதுன்னு பாருங்கள். திமுக காரங்களை நீங்கள் எடுத்துங்க. குறிப்பாக நேற்று இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரெட் ஹில்ஸில் 70 கோடி மதிப்புள்ள மெத்தெல்லாம் எங்கேருந்து வருது? அது யாருன்னு பார்த்தா திமுக காரன். சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2000 கோடி ஒருத்தர் புடி விட்டார் போதைப் பொருள். இன்னும் உள்ளே இருக்கார் ஜாபர் சாதிக்குன்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னு பார்த்தா திமுக காரர். நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்கறது பூரா ஒன்று குற்றவாளி, கொலை பண்ணுறவன், இல்லை வந்து கஞ்சா கடத்துறவன், இப்படி நீங்கள் அரசியலில் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒருத்தர் தான் செய்வாங்க. எல்லா கட்சியிலையும் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்பான். ஆனால் தவறு செய்கிறவங்க மொத்த பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து அமைதி பூங்காவா? நீங்கள் ஏன் உங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க? அதான் எங்களோட கேள்வி. உங்களோட மனசாட்சியை திறந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கா? நமக்கு மாற்று கட்சியே இருந்தால் கூட அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருக்கல நமக்கு மாற்று கருத்து அவங்களோட சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலனா கூட அமைதி பூங்காவாக இருந்துச்சு தாங்க. அந்த அம்மா அமைதி பூங்காவை தான் வச்சுருந்தாங்க. எப்பெல்லாம் திமுக தமிழ்நாட்டு ஆளுதோ அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அப்போல்லாம் கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது, கள்ளச்சாராயம் தலைவிரிச்சு ஆடுது. இவங்க என்ன சொன்னாங்க?
பீகாரில் குஜராத்லாம் ஒயின் ஷாப் இல்லை, அங்கே வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிருவாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழப்பு ஏற்படுனாங்க. என்ன உயிரிழப்பு ஏற்படுச்சு? ஒரு உயிரிழப்பு இல்லை. நீ என்ன டாஸ்மாக மூட மாட்டேங்கிறேன்னா, நான் டாஸ்மாக மூடிட்டேன்னா என் கள்ளச்சாரம் ஆயிரும் அப்படின்னா. டாஸ்மாக் திறந்து 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கையில் கள்ளச்சாராயம் குடிச்சு 67 பேர் செத்துட்டான். இப்போ டாஸ்மாக் இருக்கையிலேயே நீ கள்ளச்சாராயம் வந்து ஒரு பக்கத்து ஆச்சு அப்படின்னா, உன் கட்சிக்காரன் இது பண்ணுற அப்படின்னா, அப்போ வந்து டாஸ்மாக் மூடுனா என்ன நிலைமை? இப்போ என்ன மக்கள் வந்து இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஓட்டுக்கு காசை கொடுத்து அந்த நேரத்தில் ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மனசாட்சிக்கு விரோதமான பேட்டிகளுங்க. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயல். பார்த்துட்டு சிரிக்கிறோம். சோசியல் மீடியாவில் அந்த நியூஸை பார்த்துட்டு இளைஞர்கள் சிரிக்கிறாங்க. அதில் போய் கமெண்ட்லாம் நான் பார்த்துட்டு ஒரு 2000 கமெண்ட் இருந்துச்சு. 2000 கமெண்டில் கிட்டத்தட்ட 1980 கமெண்ட் வந்து ரொம்ப கேவலமாக மக்கள் வந்து விமர்சிக்கிறாங்க. அந்த 20 கமெண்ட் வந்து திமுக காரன் ஊபிஸ் அவன் முட்டு கொடுக்குறான். வேறு என்னத்த சொல்கிறது? இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இல்ல அமைச்சர் ரகுபதி தான் அப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினே சொல்றாரு இது வந்து வெறுப்பு துருப்பு இல்லாத ஒரு ஆட்சி வந்து சிறப்பா செயல்படுதுன்றாரு. முதல்வரும் சொல்றாரு, சபாநாயகர் அதை தாண்டி அப்பாவும் அதுக்கு மேல அவருக்கு வந்து பழிக்கு பழி நடக்குது, கொலை பழிக்கு பழி கொலை நடக்குது அப்படின்னா நான் என்ன கேட்கறேன்னா, ஒருத்தரை வெட்டிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, அவர் மேல திரும்ப பழிக்கு பழி கொலை பண்ண போறாரு. நீ அவரை தூக்கி உள்ள வச்சு அவர் பனிஷ்மெண்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள ஒரு ஆயுள் தண்டனை கைதா இருந்தா எப்படி பழிக்கு பழி ஆகும்? வெட்டினவன் 1 மாசம் 2 மாசத்துல அவன் முன்னாடியே வண்டியில போய்கிட்டு தெரிஞ்சானா அப்புறம் அவனுக்கு டென்ஷன் ஆகும் ஆகுமா வராதா? இது இயல்பா இல்லையா? மனிதனோட இயல்பு. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவனை கைது செஞ்சு அவன் மேல நடவடிக்கை எடுத்து அவன் ஜெயிலுக்கு போற வரைக்கும் அவனுக்கு தண்டனை வாங்கி தர வரைக்கும் உங்களோட கடமை. அது அரசாங்கத்தோட கடமை. நீங்க அதை தவறிடுறீங்க. எப்படி ஒரு நபர் 20 கொலை கேஸ் 30 கொலை கேஸோட வெளியில தெரிய முடியும்? நான் கேட்கிறேன். சட்டங்கள் இவ்வளவு கடுமையா பண்ணா கூட 20 கொலை கேஸ்ல இருக்கவன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. 20 கொலை கேஸ் பண்ணிட்டு எப்பறம் வெளியில இருக்கேன்? ஒரு கொலை கேஸ் பண்ணாலே ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனைன்னு போகணும். அப்ப அவன் ரோட்ல திரியிறான். அப்ப எதிர்த்தரவாளி இவன் வந்து இவனுக்கு தண்டனை எல்லாம் கிடையாதா? மக்களுக்கு நம்பிக்கையே போச்சுங்க. சட்டத்து மேல மக்களுக்கு நம்பிக்கை போகுது. சட்டத்து மேல குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. கொலை பண்ணவே வெளியில திரியிறான். அப்ப ஒரு இன்னசென்டா இருந்தா கூட அவனுக்கு கோவம் வரும். ஏன்டா அவன் கொலை பண்ணிட்டு வெளில திடுறான், நம்மளே கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா பழிக்கு பழி கொலை ஆகுது. இப்போ பழிக்கு பழி கொலை தடுக்க வேண்டியது இடம் யாரு? ஒரு கொலை பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை வாங்கி தர அளவுக்கு நீங்க வந்து இது பண்ணணும் எவிடன்ஸ். இங்கதான் எதுவுமே இல்லையே. ஒருத்தன் பணம் கொடுத்துட்டான் அப்படின்னா ஏழைகளுக்கு ஒரு சட்டம், கொலையாளிகளுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சட்டம். அப்படி இருந்தா எப்படி நடக்கும்? இதுக்கு நீங்க முட்டு கொடுத்து எதுவும் நடக்க போறது கிடையாது. இந்த பட்ஜெட் எதிர்த்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து ஏன் முதல்வர் ஸ்டாலின் வந்து கலந்துக்கல, தமிழ்நாடுன்ற பெயர்லன்னு சொல்றாரு. அதை தாண்டி வந்து கடந்த 2 வருஷமும் கலந்துக்கல, எப்படி பாக்குறீங்க? அது முதல்வர் ஸ்டாலின் இங்கே போய் கலந்துக்கிட்டும் ஒன்றும் தெரிய போகிறது இல்லைங்க. அவங்க என்ன பேச போகிறாங்க, இவர் துரைமுருகன் சொன்ன மாதிரி தான், அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்க வாயை பார்த்துட்டே வர வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு மாநிலத்து சார்பாக 8 கோடி மக்கள் சார்பாக நம்மளோட பிரதிநிதியாக கலந்துக்கிட்டாரு அப்படிங்கல அப்படின்னா அங்கே என்ன நம்மளோட விஷயங்களை நீங்கள் அங்கே தாங்க ஆழமாக சொல்லணும். உங்களுக்கு தெரியலனா கூட சீஃப் செக்ரட்டரியை வச்சு அழுத்தமாக இங்கே சொல்ல வைக்கணும், பதிய வைக்கணும். உங்களுக்கு புரியாது, ஆனால் படித்த சீஃப் செக்ரட்டரி அவரை வச்சு அழுத்தமாக நீங்கள் சொல்லணும். அங்கெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு பிஜேபி எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா 40 MB உங்களுக்கு கொடுத்தோம். 1 MB 2 MB இல்லை, சொல்லையா தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 MB உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல. நீங்கள் 40 MBக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்நேரம் நீங்கள் 40 உங்களோட இதை பயன்படுத்தி எவ்வளோ நிதிகளை இங்கே வாங்கி தரணும். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா திரும்ப அப்படியே பதில தூக்கி பாஜக மேலே போகிறீங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடாத, நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லி தான் ஓட்டை வாங்கினீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க? பாஜக எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. உனக்கு தானே நான் ஓட்டு போட்டேன். நீ என்ன பண்ணுன? நீ வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்றதுல தான் முக்கியமாக இருக்கியே, நிதி வாங்கி தரதுல உனக்கு என்ன? அப்போ உனக்கு ஓட்டு நான் என்ன இப்போ உனக்கு ஓட்டு போட்டு எந்த புண்ணியமும் கிடையாது. அப்போ நான் பாஜக ஓட்டு போட்டு டேட்டா பாஜக கிட்டே நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். மக்கள் அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது செய்வீங்கிறதா நான் ஓட்டு போட்டேன். 40 MB உங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் நீங்கள் திரும்பவும் பாஜக மேலே பழிய போடுறீங்க. அப்போ நான் பாஜகக்கே ஓட்டு போட்டுடலாமே. நான் சண்டைக்காரங்க என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? இல்லை நீங்கள் வந்து நான் நேரமாக சாட்சிக்காரன் அவன் காலையே போய் விழுந்துட்டு போய் சண்டைக்காரங்களே விழுந்துட்டு போயிடலாமே. அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஓகே, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா மாணவிகளுக்கு 2 சக்கர வாகனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மாணவிகள் எப்ப இருந்தே உற்சாகப்படுத்துறாரு அமைச்சர் பொன்முடி. எப்படி பாக்குறீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வண்டி ஒரு மானிய விலையில இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்துச்சு. தாலிக்கு எல்லாருக்குமே தெரியும், வேலைக்கு போற பெண்களுக்கு மானிய விலையில வண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மையார் இருக்கையில தாலிக்கு தங்கம், கல்யாணம் நடக்க போற பெண்களுக்கு 1 பவுன் தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட்டதாரி பெண்கள் கல்யாணம் பண்ணா 50,000 காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசவத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ திட்டங்கள். அம்மா உணவு நமக்கு வேறு மாற்று கட்சியாக இருந்தாலும் நல்ல திட்டங்களை கண்டிப்பாக பாஜக வரவேற்குங்க. அப்படி அருமையான திட்டங்களை அந்த அம்மையார் இருக்கையில் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த திட்டங்கள்லாம் எங்கே? நீ இப்போ வண்டியை தூக்கிட்ட, அந்த திட்டத்தை தூக்கிட்டு இப்போ திரும்ப நீ வண்டியை கொண்டுட்டு வரங்கிற. தாலிக்கு தங்கம் அந்த அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை எடுத்துட்டீங்க. கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டீங்க. அம்மா உணவகத்தில் போயிட்டு எவ்வளோ அம்மா உணவுகள் இன்றைக்கி அழிஞ்சிருச்சு. அம்மா உணவகத்தில் போயிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த எச்சி சாப்பாடை தூக்கி அதுக்குள்ளே போடுறீங்க. எவ்வளோ எனக்கு எங்களெல்லாம் பார்த்தா இப்படி எச்சி சோறுங்கிற மாதிரி தெரியுதா? கேட்டால் நாங்கள் போட்ட பிச்சை, நாங்கள் போட்ட பிச்சையில் நீங்களாம் படித்து வந்துட்டீங்க,
நாங்கள் போட்டு எவ்வளோ எங்களை கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்துறீங்க, இல்லை ஓசியில் போடுறீங்கிறீங்க. எங்களை என்னென்ன கேவலப்படுத்தணுமோ, உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களை என்னென்னமோ கேவலப்படுத்தணுமோ அதெல்லாம் கேவலப்படுத்தி தான் இருக்கீங்க. இன்னும் 1.5 வருடங்கள் தான் இருக்குது. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 26 தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லை, எங்களை அவமானப்பட்டும் தான் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான பாடம் உங்களுக்கு போட்டப்படும். ஓகே, இந்த அமைச்சர் பொன்முடி பேசுனதுல ஒரு விஷயம் வந்துட்டு புரியாம புதிரா இருக்கு சார். அதாவது இப்போ அவர் பேசிய நிகழ்ச்சி வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்கள்கிட்டயே, மாணவர்களுக்கு 18 வயசு வந்துட்டு ஆகுது. ஒரு சட்டப்படி பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வாகனமே ஓட்டணும் அப்படின்றப்ப அந்த இடத்துல பேசுனது வந்து சரிதானா? அது அதாவது வாக்குகளுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாங்க. பொன்முடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லாஜிக்காவே உங்களுக்கு தெரியும், 18 வயசு முடிஞ்சாதான் நீங்க டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வந்தால் தான் நீங்கள் வாகனங்கள் ஓட்ட முடியும். அதுக்கு முன்னாடி மைனர் வண்டி ஓட்டினீங்கன்னா 25,000 ரூபா பெனால்ட்டி இன்னைக்கு வாகனத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க, அவங்க அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டுருவாங்க. இப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் வாக்கு வாங்கணும், ஏதோ ஒரு இடத்துல உங்கள் பேர் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னு தெரியல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே, உங்கள் வாக்குறுதியில் 221 வாக்குறுதி எடுத்து படிங்க. மாதம் மின் கட்டணம் செலுத்தும் முறையே திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு செயல்படும் சொன்னீங்க. 3 வருஷம் ஆச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்து. அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? பண்ணலை. இது மாதிரி என்னால் 1000 வாக்குறுதி சொல்ல முடியும். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னீங்க. அனைத்து மகளிருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற செலக்டிவான மக்களுக்கு தானே கொடுக்குறீங்க. உங்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப செலக்டிவான பீப்புள் தானே கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன திட்டங்கள், நீங்கள் இது போக இதில் வேறு கோரிக்கை, அடுத்த கோரிக்கை வைக்கிறீங்க மகளிருக்கு. இருக்கிற கோரிக்கை இன்னும் நிறைவேற்றல. தேர்தல் அறிக்கை 1000 தேர்தல் அறிக்கைக்கு மேலே இன்னும் நிறைவேற்றாம வச்சிருக்கீங்க. அதை விட்டுட்டு இந்த தேர்தல் அறிக்கை இது வேற புதுசா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு விளையாட்டுத்துறையில வந்து மேம்படுத்தும் விதமாக அடுத்து இந்த F4 ஃபார்முலா 4 ரேஸ் கார் வந்துட்டு இந்த மாதம் இறுதிக்கும் அடுத்த மாதத்துலையும் தொடங்கதான் இருக்கேன். இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன சார்? இன்னும் சென்னையில் இன்னும் டிசம்பருக்கு வந்து இன்னும் 3-4 மாதம் இருக்குது சார். திரும்ப வெள்ளம் வரப்போகுது சார். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சென்னையில் இருக்க 1 கோடி பேருக்கும் தெரியும் சார். ஏன் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேருக்கும் தெரியும் டிசம்பரில் வெள்ளம் வரப்போகுது. இது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு 4000 கோடி ஃபண்டு யாரு? மத்திய அரசாங்கம் 5000 கோடி ஃபண்டு ஒதுக்குறாங்க. அதுக்கு அதில் 4000 கோடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள். ஆனால் தண்ணி தேங்கி ஒவ்வொரு வருஷமும் தண்ணி தேங்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இன்னும் இப்போவே இதுக்கான திரும்ப அடுத்த இதை எடுத்திங்கன்னா இந்த வரப்போகிற டிசம்பர்லையாவது வெள்ளத்தை கொஞ்சம் குறைச்சி தேங்கிறத நிப்பாட்டலாம். நீங்கள் அதுக்கான இதை செயல்படுத்தலை. இந்த F4 கார் ரேஸை நடத்துறது தான் உங்களோட எண்ணமாக இருக்குது. முழுக்க அதான் எண்ணமாக இருக்குது. முன்னாடி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அங்கே நடத்த மாட்டோம் நீங்கள் திரும்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. திரும்பவும் இப்போ வந்து அதை எடுத்து நடத்தி ஆகணும். அதுக்கான உள்நோக்கம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஒருத்தங்க அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நடத்தணும் அப்படிங்கிறக்காண்டி. அவர் ஒரு தனிப்பட்ட உதயநிதி அவரோட இதை பண்ணுறதுக்காகவே இந்த இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறையா இண்டஸ்ட்ரியில் போய் மிரட்டி காசு வாங்குறாங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. நான் நியூஸ் பேப்பர் 4 இதெல்லாம் படிக்கிறோம். F4 கார் ரேஸ் நடத்துறதுக்காக நிறையா இண்டஸ்ட்ரியில மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இதனால மக்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க. விளக்கம் கொடுத்துட்டாரு சார். நாங்க வந்து மிரட்டிலாம் ஸ்பான்சர் தேடி தான் வராங்க சார். நீங்க இது வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க சார். சினிமாவில் வந்து அவங்க உள்ள நுழைஞ்சாங்க சார். சினிமாவில் உள்ள நுழையில என்ன சார் சொன்னாங்க? நாங்கள் யாரையும் மிரட்டி எடுக்க மாட்டோம்னு. மொத்தத்தையும் சினிமா துறையில் இருக்கிற படம் எல்லாமே ரெட் ஜெயினில் தான் சார் ரிலீஸ் ஆச்சு. இல்லைன்னு சொல்லுங்க சார். உங்க மிரட்டலைங்கிறாங்க. ஆனால் ஏன் ரெட் ஜெயினில் போனீங்க? வேற ப்ரொடியூசரே இல்லையா? தமிழ்நாட்டில் இந்த மிக பெரிய ப்ரொடியூசர்லாம் எங்க சார்? ஏவிஎம் எங்க சார் போச்சு? இவங்கெல்லாம் உள்ள வரணும்னா தான் சார் போயிட்டாங்க. ஏவிஎம் போயிட்டாங்க. சவுத்ரி போய் எங்க சார் போனாங்க? பெரிய ப்ரொடியூசர்லாம் இவங்களால காணாம போயிட்டாங்க சார். இவங்க உள்ள வந்தாங்க. ரியல் எஸ்டேட் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு சார். G2 உள்ள வந்ததுக்கப்புறம் எங்க சார் ரியல் எஸ்டேட்? இவங்க வந்து உள்ள நுழையல அப்படி தான் சார் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணணும். எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றும் ரெட் ஜெயின் இல்லைன்னா சன் பிக்சர்ஸ். இப்போ ரெட் ஜெயின் லைட்டாக ஒதுங்கினோன்னா இப்போ நீங்கள் பாருங்க ராயன் ஒரு படம் வந்துச்சு. சன் பிக்சர் எடுத்துருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஒரு டீல் சார். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஓப்பனாக சொல்லுவாங்க, நாங்கள் மிரட்டுறோம் அப்படின்னு. இதுதான் அவங்களோட ஆரம்ப காலகட்டம். ஸ்டாலின் சொன்னார் எனக்கு அப்புறம் என் பையன் அரசியலுக்கே வரமாட்டார் அப்படின்னு. வந்து இன்னைக்கு துணை முதல்வர் வாங்க போறார் சார். அதனால திமுக காரங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. படித்த இளைஞர்கள் நிறையா வந்துட்டாங்க. கண்டிப்பாக 2026 திமுக கண்டிப்பாக விட மாட்டாங்க சார். இல்லை யார் வந்துட்டு அந்த கார் ரேஸ் வந்து நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது நானுமே நாளிதழில் பார்க்குறது தான் சார். ஏதோ நடிகை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா அது நடிகை சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க சார். உங்கள் சொந்த இடத்துல நீங்கள் போய் நடத்திக்கிங்க. நீங்கள் யாரோ ஒருத்தவங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கிறதுக்காக நீங்கள் சென்னையில் வந்து ஒரு மையப்பகுதியில் வந்து எல்லா இடத்தையும் நீங்கள் இந்த ஆர்வத்தை வந்து வெள்ளம் தேங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் சார். இந்த ஆர்வத்தை வந்து மக்களுக்கு இது ஒன்றாமல் பண்ணுங்கள். லஞ்சம் வாங்குறத தடுக்கிறதுக்கு பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கீங்க. இப்போ ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நீங்கள் ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கேம்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் நிறைய பேர் இன்னும் உள்ளே போயிருப்பாங்க. அதிலெல்லாம் உங்களோட ஆர்வத்தை நீங்கள் செலுத்தலை சார். அதெல்லாம் ஆர்வத்தை செலுத்தலை. உங்களோட ஆர்வம் என்னென்னா ஒரு நடிகை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு அது நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் அதை நோக்கி போகிறதுங்கிறது எந்த விதத்தில் சார்? நான் உங்களுக்குன்னு ஒரு மனசாச்சு. இப்போ பாருங்க சார், நீங்கள் இது மட்டும் இல்லை சார், நீங்கள் அறநிலையத்துறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது சார். மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சா கடவுளையும் கடிக்கிற நிலைமை சார். எவ்வளோ அறநிலையத்துறை இடங்களை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க தெரியுமா சார்? கடந்த வாரம் தான் சேகர் பாபு வந்துட்டு செய்தியில் சொல்றாரு, அதாவது நாங்கள் ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் மீட்டு கடவுளுக்கே கொடுத்துட்டோம், கடவுள் சொத்து கடவுளுக்கு தான் சேரும் அப்படின்றாரு சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ காரைக்குடியில் ஒரு கடவுள் ஒரு கோயில் இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க சார். அது அரசாங்கத்தை
இடத்துல அந்த கோயில் இருக்குது சார். ஓகேங்களா? அதுக்கு எவ்வளவோ பிரச்சனை பண்ணி எவ்வளவோ போராட்டம் பண்ணியாச்சு, எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார். அறநிலையத்துறையும் கடிதம் எழுதியாச்சு. இன்ன வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்குது, தாசில்தாரும் ஆர்டர் போட்டாப்புல. இன்ன வரைக்கும் அந்த காரைக்குடியில் பாண்டியன் கோயில், அந்த கோயிலில் இருக்க ஆக்கிரமிப்பு இவங்களால அகற்ற முடியல சார். இந்த அறநிலையத்துறையினால அகற்ற முடியல, கார்பரேஷனால அகற்ற முடியல. அப்போ வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் சார், இது பெருசாக சொல்கிறதுக்கு மட்டும்தான் சார். இங்கே மக்களோட மக்களுக்காக செயல்படுறதுக்குலாம் இங்கே யாருமே இல்லை சார். அது அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருக்கனால அதிகாரிகளும் அது மாதிரி மாறிடுறாங்க. ரொம்ப எல்லாமே காசு இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணுங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சாதாரண மக்கள் குடிமக்கள்லாம் வந்து இன்றைக்கி போராடுற நிலைமையெல்லாம் இல்லை சார். அவன் நொந்து போயிடறான் சார். இவங்க மிரட்டுறாங்க, அவங்க மிரட்டுறாங்க, என்னால் பண்ண முடியாது, உன்னால் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் நின்று பண்ணால் கூட அவனையும் இந்த அரசாங்க அதிகாரிகளும் நீங்கள் ஏப்பா நினைக்கிற, நீ விலைக்கப்பா அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் சார் இன்றைக்கி இருக்குது. மக்களுக்காக இன்றைக்கி ஒரு அரசாங்கம் அப்படின்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேசலாம் எடுத்துங்க சார். நம்ம பார்க்கையிலே நமக்கு சந்தோஷமாக இருக்குது சார். யோகி ஆதித்யநாத் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை தண்டிக்கிறது மட்டும் இல்லை சார், அவனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குறாரு சார். ஏழை மக்களுக்கு போகுது சார். அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை இடிக்கிறாங்க சார். இங்கே என்ன சார் நடக்குது சொல்லுங்கள் சார்? இங்கே ஆக்கிரமிச்சிட்டான்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, ஒரு ரவுடி ஆக்கிரமிச்சிட்டான்னு சொன்னால் ரவுடிக்கு சப்போர்ட்டாக தான் சார் இங்கே நிற்கிது இந்த அரசாங்கம். பொதுமக்களுக்கு தானே சார் நிற்கணும். பாதிக்கப்பட்டவன் பின்னாடி நில்லுங்காம பாதிக்கப்பட்டவனே மிரட்டுறாங்க சார். அவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை தான் சார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து நம்ம சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி தான் சார் பண்ண முடியும். ஆனால் இது கண்டிப்பாக இதுக்கான மாற்றம் வந்து அதிகாரம் நம்ம கைக்கு வரையில, பாஜகவுக்கு அதிகாரம் கையில் வரையில தான் சார் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணி தான் சார் ஆகும். ஓகே சார். இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு விமான நிலையம் செல்ற போது செய்திகள் வந்துட்டு பேட்டி கேட்கும் போது இல்லை நான் செத்தாலும் வந்துட்டு பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம் சார்? எதற்காக சார்? அவர் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். விமான நிலையத்திலேயோ இந்த சும்மா நடக்கையிலையோ பாத்ரூம் போகலையோலாம் பேட்டி கொடுக்கக்கூடாது. செய்தியாளர் சந்திக்கங்கிறது ஒரு முன்னாடியே ப்ரிப்பரேஷனாக பண்ணி பார்ட்டி ஆஃபீஸில் தான் நான் வந்து பேட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு விஷயமா சொல்லிட்டாங்க. அது ஒரு அறிக்கையாகவும் கொடுத்துட்டாங்க. அது போக திரும்பவும் விமான நிலையத்தில் வந்து கேட்கவும் அவர் வந்து பேச்சு ஸ்லாங்கில் சொல்கிறாப்புல, நான் வந்து இங்கே செத்தாலும் நான் இங்கே பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா மீனிங் என்ன? நீங்கள் பார்ட்டி ஆஃபீஸுக்கு வாங்க, பார்ட்டி ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்டிங் போடுவோம், அங்கேயே கேள்வி கேளுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் கண்ட இடத்துலலாம் பேட்டி கொடுக்கக்கூடாதுல்ல, அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. இங்கே தமிழகத்திலிருந்து சென்ற 40 எம்பிகள் வந்துட்டு பேசும்போது அவையில கூட நீட் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்களே சார். எப்படி பாக்குறீங்க? நீட் தேர்வெல்லாம் இன்னமும் அந்த கஷ்டம்ன்றது நீண்டு தான் வந்துட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு. சார் நீங்கள் நீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், புள்ளி விவரமாக நான் சொல்லுவேன் சார், தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் அதிகமாக தேர்ச்சி ஆகிறது 89,198 பேர் நீட்டில் பாஸ் ஆகிருக்கான் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும். சவுத் இந்தியாவில் இங்கே ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா எந்த இடத்துலையும் இவ்வளவு தேர்ச்சி சதவீதம் இல்லை. தமிழ்நாட்டில் 89,198 பேர் நீட்டில் பாஸ் ஆகிருக்கான். அப்போ என்ன சார் சொல்கிறீங்க? நீட்டில் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட இங்கே அதிகமாக பாஸ் ஆகிறாங்க மாணவர்கள். அந்த அளவுக்கு திறமை இருக்குது. நீங்கள் திறமையான மாணவர்களை நீட்டுக்கு படிக்காத நீங்கள் சொல்லியே 89,000 பேர் பாஸ் ஆகிறான் அப்படின்னா, அப்போ நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்கன்னா இல்லை நீங்கள் படிங்க உங்களால் முடியும் அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வருவான் சார். நீங்கள் பாப்புலேஷனில் வேணால் உத்தரப்பிரதேசம் அதிகமாக இருக்குது, அதனால வேணால் இங்கே வந்து 1,00,000 பேருக்கு மேலே பாஸ் ஆகிருக்காங்க. ஆனால் 8 கோடி பாப்புலேஷன் வச்சு நம்ம 89,000 பேர் பாஸ் ஆகிருக்கோம். நீங்கள் வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமாக நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிற மாணவர்கள் இங்கே இருக்காங்க. அவ்வளோ அறிவுபூர்வமான மாணவர்கள் இருந்த இடத்த நீங்கள் வந்து இங்கே படிக்காத, நீட்டு இருந்து குழப்பி உங்களுக்கு காசு சம்பாதிக்கின்ற ஒரே நோக்கத்துக்காக நீங்கள் வந்து சார் 40 பேர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறானுங்க சார். பார்லிமெண்ட்டில் இவங்க என்ன சார் பேசுறதுக்கு தகுதி? பார்லிமெண்ட்டில் பதவி இருக்கையில் ஒவ்வொருத்தவனும் பாரத மாதா வாழ்க, பாரத மாதா ஜி அப்படின்னு சொல்லி பண்ணுறா சார். இவங்க என்ன சார் உதயநிதி வாழ்க? என்ன சார் இது? அசிங்கமாக இல்லை? உன் அடிமை கூட்டத்துக்கு ஒரு அசிங்கம் இல்லை. நாடு பூரமாக அதை பார்க்குறது. தமிழ் மக்களை என்ன சார் நினைப்பான்? 8 கோடி பேர் ஒரு பிரதிநிதியாக நான் உங்களை அனுப்புகிறோம் சார். அங்கே போய் நீங்கள் என்ன சார் உதயநிதி வாழ்கன்னு சார் பார்லிமெண்ட்டில்? எவ்வளோ கேவலமான உதயநிதினாலே நீ ஜெயிச்ச? நாங்கள் ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சிருக்க. தமிழ்நாடு வாழ்கன்னு நீ சொல்லலாம், தமிழ் வாழ்கன்னு சொல்லலாம், உதயநிதி வாழ்கங்கிற. இப்போ எவ்வளோ கேவலமான உதயநிதி என்ன எங்களுக்கு போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? இல்லை காந்தியா, நேதாஜியா, இல்லை காமராஜரா? அவர் கட்சி தலைவருக்கான அந்த கோஷம் சார். கட்சி தலைவருக்கான கோஷம்னா நாங்கள் என்ன சார் ஒவ்வொரு கட்சிக்காரனும் பார்லிமெண்ட்டில் போயிட்டு நாங்கள் என்ன வந்துட்டு ஒவ்வொரு எங்கள் நட்டா வாழ்க, அண்ணாமலை வாழ்கன்னு சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரத மாதா வாழ்கங்கிறாங்க, எங்கள் நாடு வாழணுங்கிறாங்க. நீ என்ன சொல்லணும்? உன்னோட கடமை உணர்ச்சி நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா நம்ம தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிப்பேன். உன்னோட எண்ணம் பூரா நீ வந்து அங்கே கூனை கூடு போட்டு அடுத்த தடவை சீட்டு வாங்குங்கிற எண்ணத்தில் தான் சார் நீங்கள் உதயநிதி வாழ்கன்றீங்க. நீட்டெல்லாம் சும்மா கையில் நீட்டை பற்றி உங்கள்கிட்ட கேளுங்க சார். உதயநிதி கேளுங்க சார், என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறான்னு கேளுங்க சார். ஒரு புள்ளி வரம் தெரியாது சார். 89,000 பேர் பாஸ் ஆகிருக்காங்க சார். நீட்டு வேணாங்கிறீங்க சார். உங்களோட என்ன அப்படின்னா கல்லூரிகள், யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அங்கெல்லாம் வந்து காசை வாங்கிட்டு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா டொனேஷன் வாங்கிக்கிட்டு மாணவர்கள் சும்மா எவனோ ஒருத்தனை உள்ளே அனுப்பிச்சு மெடிக்கல் ஆகணுங்கிறது தான் சார் என்ன. தகுதி வாய்ந்த மாணவர்கள் படிச்சிருக்கான், அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, நீட்டில் பாஸ் ஆகிட்டானா அவனுக்கு மெடிக்கல் சீட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க சட்டம் சார். மக்களுக்கு இது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு சார். அதனால சார் மக்கள் யாருமே இந்த நீட்டை பற்றி போராட்டம் நடத்தல. இதை போராட்டம் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரன், அதிமுக காரன். எவெல்லாம் கொள்ளை அடிக்கணும், எவெல்லாம் காலேஜ் வச்சு கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறானோ
அவன் மட்டும்தான் சார் இந்த நீட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கான். மக்கள் யாரும் நினைக்கல. மக்கள் எல்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு பாஸ் ஆகி நீட்டில் பாஸ் ஆகி பல லட்சம் மக்கள் வந்து உள்ளே போயிட்டாங்க, டாக்டர் ஆகி படிச்சுட்டு இருக்காங்க. அதனால சும்மா நீங்கள் வந்து மக்கள்கிட்டலாம் எடுபடாது. புள்ளிவிவரங்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. டாப் 100 லிஸ்ட் விட்டுருக்காங்க சார். டாப் 100ல் டாப் 100ல் 10 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க உள்ள ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எத்தனை பேர் ஃபுல் மார்க் எடுத்து உள்ள வந்திருக்காங்க? 720 எவ்வளோ பேர் சார் எடுத்திருக்காங்க? அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டை பற்றிலாம் பேசுறதுக்கு திமுக அதிகம் இல்லை. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் வேணுங்கிறது தான் தமிழ்நாடு மக்களோட கோரிக்கை. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை நீட்டெல்லாம் பாதிப்பு இருக்கு இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக அதிமுக படுது. ஓகே, புதுசாக அந்த விஜய் அவர்களும் இதெல்லாம் கையில் எடுக்கிறார் சார். விஜய்க்கு நானே கேட்குறேன் சார். விஜய் வந்து ஒரே ஒரு எண்ணத்தை நோக்கி போகிறார் சார். இங்கே பிஜேபி எதுத்தா ஓட்டு வாங்கிலாங்கிற எண்ணம் வந்து விஜய்க்கும் இருக்குது சார். அதனால தான் சார் அவர் ஒன்றிய அரசெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். அவரும் அதே திராவிட கொள்கையை கையில் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறார் சார். இந்த ஃபார்முலாவை அவருக்கு வந்து அது வந்து பெரிய சௌகரியாக இருக்கும் சார். விஜய் வந்து நாளைக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டா இருப்ப, நாளைக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் சார். மொதல் ப்ரெஸ் மீட்டில் அவரோட முகத்திர கிளிதா இல்லையான்னு பாருங்க சார். மொதல் பேட்டியில் அவரோட முகத்திர கிளிங்க சார். அவரால் எந்த ஒரு அரசியல் பேசிக்கான நாலேஜ் இல்லாமல் அவர் பொலிட்டிக்கலுக்கு வராரு சார். நீட்டை வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாரு. நீட்டை பற்றி என்ன சார், விஜய்க்கு நீட்டை பற்றி என்ன தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை விஜய் அவரோட பையன் நீட்டு படிக்க வச்சாரா? இல்லை நீட்டை பற்றி அவர் ஏதாவது படிச்சிருக்காரா? அவர் பையன் வந்து அமெரிக்கன் காலேஜில் இங்கே படித்தார் சார். இப்போ ஃபாரினில் போய் ஏதோ வந்து கேமராமேனுக்கு ஏதோ படிச்சுட்டு வந்திருக்காரு சார். என்ன அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீட்டுக்கு? மொத்தம் இந்தியா பூரா எத்தனை லட்சம் பேர் நீட் எழுதுறான்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை டாக்டர் சீட் இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? இல்லை எத்தனை பேர் வந்து டாப் லிஸ்ட்டில் வர்றான்னு தெரியுமா? இந்தியாவோட டாப் லிஸ்ட்டில் 10 பேர் உள்ளே வந்திருக்கான். இந்த வருஷம் மட்டும் 89,198 பேர் பாஸ் ஆகிருக்கான். சவுத் இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு. இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு. நீட்டில் முதல் மதிப்பெண் எடுத்தவன் சென்னையில் எம்ஜிஆர் நகரில் இருக்கான். அப்படி இருக்கு நீங்கள் சூழ்நிலை. நீங்கள் வந்து நீட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து ஏதோ கண்மூடித்தனமாக நீட்டை நான் எதுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது அவரோட முதல் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அவரோட முகத்துல கிளிதா இல்லைன்னு பாருங்க சார். அரசியலுக்கு வரவருந்துட்டு அரசியல் பத்தி தெரியாம சார் உள்ள வருவாரு சார். 100% சார். இங்க என்ன தெரியுமா சார், சினிமாவோட மோகம் இருக்குல்ல சார், அந்த சினிமா மோகத்தை வச்சே நம்ம இங்கே ஜெயிச்சலான்னு வராங்க சார். அது ஏகப்பட்ட சூடு வாங்கிட்டாங்க சார். ஏகப்பட்ட நடிகர்கள் நம்ம பேரை சொன்னோம்னா வரிசைக்கே பார்த்தீங்கன்னா உலக நாயன் கமலஹாசன் நாங்க ஒன்றும் இல்லை சார். ஒட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு சார். அவரு ஒரு சீட்டு நின்று ஜெயிக்க கூட முடியல சார். ஒட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு மாதிரி ரஜினி வர்றோம்னாரு, ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லி அவர் ஓடி போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் எவ்வளோ தங்கமான மனுஷன் தெரியும். அவருக்கே அந்த நிலைமை. பாக்கியராஜ் யார், நான் பேர் சொல்கிறேன்னு கேளுங்க. எல்லா சரத்குமார் எவ்வளோ சினிமா ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க சார். நீங்கள் எல்லாம் நீங்கள் ஜொலிக்க முடியாது சார். மக்கள் வந்து இன்னைக்கு நான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார். மக்கள் வந்து நீங்கள் தெரியாது. திமுக வேணால் மாறட்டிக்கலாம் சார். நாங்கள் வந்து தான் வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சார். திமுக காரன் இருந்துமே தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. அதுக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சிறந்த தலைவர்கள்னால, காமராஜர் மாதிரி ஆளுங்கனால வந்து விதையை போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த விதை நிற்கிறோம். அந்த விதையில முளைச்சி வந்தனால நம்ம நிற்கிறோம். இவங்கனாலாம் நம்ம நிற்கல. இவங்க உள்ளே வந்தனால தான் நம்ம நாசமாக போயிட்டோம். இப்போ அந்த அண்டை மாநிலமான கேரளாவில் வந்துட்டு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு சார். இதுல வந்து நம்ம சினிமா துறையை சேர்ந்தவங்க இரங்கல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதுல ஒரு நடிகர் விக்ரம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு நிவாரண தொகையை கொடுத்திருக்காரு. இப்போ பெரிய பெரிய ஹீரோக்களின் படம் வந்துட்டு மலையாளத்துல ஓடும் சார். அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில விஜய் அவர்களோட அரசியலுக்கு வந்துட்டாரு, இரங்கல் மட்டும் தான் தெரிவிச்சாரு, அந்த அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சச்சரவு போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? சார் கிளீனா நான் சொல்றேன் சார். விஜய் வந்து இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சில திட்டங்கள்லாம் பண்ணார், பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார் சார். தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு கண்டிப்பாக நிறைய இது கொடுத்தாப்புல பண்ணலாம். வரவேற்கிறோம். நீங்கள் அரசியலுக்காக பண்ணாலும் அங்கே வரவேற்கிறோம். நீங்கள் உங்களோட சினிமா வந்து மலையாளத்துலேயும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குதா இல்லையா? நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால், நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே பண்ணியிருப்பீங்க சார். உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு நீங்கள் வந்து மக்கள் நல்லா இருக்கணுங்கிற என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ இழப்பு நம்ம பார்க்கணும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 500க்கு மேற்பட்டவங்கள காணாங்கிறாங்க. எவ்வளோ இதாக இருக்குது, சேதாரம் நடந்திருக்கு. உங்களோட எண்ணம் எல்லாமே உங்களோட அரசியல் தமிழ்நாடு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அரசியல் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. முதலமைச்சர் சீட்டு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. மக்களோட நலன் தெரியல. மக்களோட நலன் தெரிந்தால் நீங்கள் ரொம்பலாம் வேணாம் சார். நீங்கள் வந்து 50 கோடி கூட 60 கோடி கொடுக்கல சார். இன்னும் ஒரு 1 கோடி ரூபா உங்களால் கொடுக்க முடியாதா சார்? அங்கே உங்களால் மலையாளத்துலேருந்து உங்களால் ரசிகர்களால் எத்தனையோ கோடி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சார். உங்களோட எண்ணம் எப்படின்னா தமிழ்நாட்டில் ஓட்டு, மலையாளத்தில் நம்ம நடந்து என்ன பார்ப்போம், தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்தால் ஒரு ஃபண்டை கொடுப்போம், அதில் ஒரு பத்திரிகை செய்தியாக வரும், பேர் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் அந்த எண்ணத்தில் உங்களோட எண்ணம் போல் தான் சார் வாழ்க்கை. நீங்கள் மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்துக்கு அரியாசனைக்கு போவீங்க சார். நீங்கள் இல்லை என் அரசியல் எல்லாமே இதுதான் அப்படின்னு இப்போவே நீங்கள் அந்த எண்ணத்தில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடுத்தரில் தான் சார் கொண்டு விடுவாங்க. இதுதான் சார் உண்மை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஓகே, இந்த பாதிப்புக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஏற்கனவே வந்து எச்சரிக்கை கொடுத்தா வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு அவையில பேசுறாரு சார். ஆனால் வந்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு சிஎம் வந்துட்டு. எப்படி பார்க்க தெளிவாக சொல்லியிருக்காரு சார். அமித்ஷா வந்து தெளிவாக சொல்லியிருக்காப்புல, மாநில அரசுகள் குறிப்பாக வந்து இந்த மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் நாங்கள் கொடுக்க அப்படில அதை பிரித்து தயவுசெய்து படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இந்த வார்த்தையை அப்படியே உபயோகிச்சிருக்காப்புல. இதே மாதிரி குஜராத்தில் ஒரு வெள்ள பிரச்சனைக்காக எச்சரிக்கை கொடுத்தோம்.
அதை வந்து முன்னெச்சரிக்கையாக மாநில அரசாங்கம் எடுத்து செயல்படுத்தினால அங்கே எந்த விதமான உயிர் சேதமும் பாதிப்பும் ஏற்படலை. ஆனால் கேரளாவுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு அலர்ட் கொடுத்தும் அதை வந்து அந்த அரசாங்கம் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்காதனால தான் இவ்வளோ பெரிய உயிர் சேதம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் பேசுகிறது உள்துறை அமைச்சர். கண்டிப்பாக நான் வந்து இது கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் இவங்களோட எண்ணமே எப்படின்னா ஏதோ வந்து எதிரி மாதிரிலாம் சார் பார்க்குறாங்க பாஜகவை. அது ஒரு மத்திய அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு நம்ம என்ன நீங்கள் வந்து எதிர்க்கலாம், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லையா சார்? அது நம்ம நாட்டோட ஒரு அரசாங்கம். எதையுமே நான் பிரிச்சே பார்க்க மாட்டேன், அதை என்னென்னு படிக்கவே மாட்டேன் அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இருக்குது. இப்போ இது யார் சார் பொறுப்பு? உங்களோட ஈகோனால, உங்களோட எண்ணத்தினால, உங்களோட எதிரிங்க நீங்கள் நினச்சனால இன்றைக்கி உயிர் 500 உயிர் போயிருக்கு சார். இதுக்கு என்ன சார் சொல்லி 500 குடும்பங்களே காணுங்கிறாங்க சார். இது வரைக்குமே 270 உயிர்கிட்ட போயிடுச்சு சார். இது கண்டிப்பாக அந்த அரசாங்கம் பினராயி விஜயனோட அரசாங்கம் அவங்களோட ஒரு சிறப்பான செயல்பாடு இல்லாதனால இடத்துக்கு உயிர் சார் தான். ஓகே சார். அவையில் வந்துட்டு சாதி வாரி கணக்குப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை வச்சதுக்கு அனுராக் தாக்கூர் வந்து மறைமுகமாக தாக்கி பேசுனது சரிதானா சார்? ஒரு எதிர்க்கட்சி சார் மறைமுகமாலாம் தாக்கல சார். மறைமுகமாக தாக்கல. அவர் என்ன கேஸ்ட்னு கேட்டாங்க தானே சார் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் எதுவுமே இல்லை சார். நான் சிம்பிள் மேட்ரு சார். நீங்கள் கேட்குறீங்க சார், பார்லிமெண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நீங்கள் கேட்குறீங்க. சாதி வாரி கணக்கெடுப்புன்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என்ன சாதின்னு கேட்குறீங்க. நீங்கள் தான் சாதி வாரி கணக்கெடுப்புன்னு கேட்குறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்க வரேன்னா நீங்கள் என்ன சாதின்னு கேட்டால் தானே சார், நீங்கள் சொன்னால் தானே சார் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு எழுப்ப முடியும். அதைத்தான் சார் அவர் கேட்குறாரு. அப்புறம் அவர் சொல்கிறார், அகிலேஷ் யாதவ் நீ எப்படி ஜாதியை கேட்கலான்னு. நீங்கள் கேட்குறதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்குற. அப்போ நான் உன் ஜாதி என்னன்னு கேட்டால் நீ சொன்னால் தானே நான் ஜாதிங்கிறது எழுத முடியும். அப்போ நான் ஜாதியும் கேட்கக்கூடாது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன முட்டாள்தனமான பேச்சு சார். இவர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து யார் நீங்கள் வந்து ஜாதி என்னன்னு கேட்டிருந்தா அது தப்புன்னு நம்ம சொல்லலாம். நீ கேட்குற கோரிக்கையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேணும்னு கோரிக்கை. அப்போ நான் உங்ககிட்ட என்ன ஜாதின்னு கேட்டால் தானே சார் நடத்த முடியும். அதை நான் சொல்ல மாட்டேன். அப்போ நான் எப்படா கணக்கெடுப்பேன்? அதான் சார் எந்த ஒரு புத்திசாலித்தனமும் இல்லை சார். ராகுல் காந்தி 15 வருஷமாக இப்படி வெளியிலே உட்காந்துக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்களா. அவையில் அரியணையில் உட்கார முடியாமல் போகிறார் பார்த்தீங்களா. அது காரணமே வந்து புத்திசாலித்தனம் இல்லை. அதனால தான் அவர் வந்து சில்வர் ஸ்பூன்னு சொல்லலாம் சார். அப்படியே இருந்துட்டு போகணும் சார். இளவரசராக இருந்துட்டு போகணும் சார். ஆனால் எங்களை ஆள்றதுக்கான அவருக்கு தகுதி இல்லை சார். பேசிக்கான நாலேஜ் இல்லை சார். அப்படிங்கலாம் நாங்கள் ஆள விட மாட்டோம் சார். கண்டிப்பாக அவர் காலம் பூராமல் எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லை எதிர்க்கட்சி அந்த சூழல் கிடைக்காம தான் சார் இருக்க போகிறார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.